இங்க பாரு, நீ எனக்கு மருமகளா வரப்போறவ. ஆனா இவ பாதுகாப்பு வேணும்னு இந்த வீட்டுக்கு வந்தவ. அவ உன்ன அதிகாரம் பண்ணக்கூடாது. நீ தான் அவள அதிகாரம் பண்ணணும், வேலை வாங்கணும். சரியா? சரிங்க அத்தை. அப்போ இவளையும் வீட்டை பெருக்க சொல்லவா? அத முதல்ல செய். அப்பதான் இந்த வீட்ல உனக்கு இருக்கிற பவர் அவளுக்கு புரியும். இந்தா துளசி, வீட்டை பெருக்கு. லக்ஷ்மி சொல்றத கேட்டாதான் நீ இந்த வீட்ல இருக்க முடியும். இந்த வீட்ல இருக்கணுமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இந்தா. ம். ம், ம். சத்யவதி, அம்மா, நீ வா. ஏய், நல்லா பெருக்குடி. சத்யவதி, அம்மா, நீ இன்னும் ஸ்டோர் ரூம்ல இருந்து ஆயில் எடுத்துட்டு வரலையா? ஐயோ இல்லம்மா, இதோ இப்ப போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ம், போ. ம், ம். சூப்பர் டி. சின்னத்த. ம், 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 ம். சூப்பர் டி. ஏய், என்னடி லுக்கு? போ, போய் பூஜை ரூம்ல இருக்கிற பழைய பூவெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போடு. ஏய், என்ன? இப்ப நீ பூஜை ரூம க்ளீன் பண்றியா இல்ல அத்தையை கூப்பிடவா? டபுள் ஓகே. ம். ஏய், அது அங்கே வேடி. உன்னை யார் அதெல்லாம் தொட சொன்னது? அத்தை, லக்ஷ்மி தான் அத்தை பூஜை ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி குப்பை தொட்டியில போட சொன்னா. ஐயோ, அத்தை, நான் இது எல்லாத்தையும் போட சொல்ல அத்தை. நான் காஞ்ச பூவை மட்டும்தான் போட சொன்னேன். ஏய் துளசி, அத வச்சுட்டு பூவை மட்டும் க்ளீன் பண்றீ.
மஞ்ச துணிய பார்த்ததும் அத்தை இப்படி பதறாங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அத தொட்டதுக்கே இவ்ளோ பதறாங்கன்னா அதை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போட்டு பழைய துளசி மேல போட்டுற வேண்டியதுதான். கடவுளே, துளசிய வெளியே அனுப்புறதுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கண்ணுல காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், எவ்வளவு நேரடி எடுப்ப? போ போய் அதெல்லாம் டஸ்ட்பின்ல போடு. போ. மாட்ன எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஏய், இருமா, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நான் செக் பண்றேன். ஏய் லக்ஷ்மி, அது ஏதோ அத்தை நேர்த்தி கடனுக்காக முடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அத நான் தொட்டதுக்கே அவ்ளோ கோவப்பட்டாங்க. அது எதுக்கு குப்பை தொட்டில போடுற லூசு? என்னது, நான் போட்டேனா? ஐயோ, ட்ரோனை வச்சு மாலையெல்லாம் மாத்திக்கிட்டீங்கல்ல, இப்ப பாரு சீன. ஐயோ அத்தை, இங்க வந்து பாருங்களேன், இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு வந்து பாருங்க அத்தை. ஏய், எதுக்குடி இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்க? ஐயோ அத்தை, இவள பாருங்க அத்தை. நீங்க இவள தொடக்கூடாதுன்னு சொல்லியும் வீட்டை கிளீன் பண்ண வச்சிட்டீங்கன்ற கோவத்துல அந்த மஞ்சள் துணி எடுத்து குப்பை தொட்டில போட்டுட்டா அத்தை. என்னடி சொல்ற? ஆமா அத்தை, இருங்க காட்டுறேன். பாருங்க அத்தை. ரூட்டை மாத்தி துளசிய பழி வாங்கிட்டாலே. சூப்பர் டி லக்ஷ்மி. ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணிருப்ப? அதே எதுக்கடி குப்பையில போட்ட? அத்தை, நான் போடல அத்தை. ஐயோ இல்ல அத்தை, இவதான் போட்டா, நான் பார்த்தேன். பாவம் லக்ஷ்மி, ஒரே ஆளா சமாளிக்கிறாளே. நாம கொஞ்சம் லக்ஷ்மிக்கு முட்டு கொடுப்போம். அம்மா, நான் கூட பார்த்தேம்மா. துளசிதான் அந்த மஞ்சள் துணி எடுத்து குப்பையில போட்டா. நீ இத செஞ்சுட்டு இல்லன்னு சமாளிக்கிறியா? நீ குப்பையில போட்டது என்னன்னு உனக்கு தெரியுமா? என்னன்னு தெரியுமாடி உனக்கு? அத்தை, என்னங்க அத்தை இது?
கடவுளே, விஸ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அத நீதான் நடத்தி கொடுக்கணும். அதுக்காக வேண்டிக்கிட்டு தான் இந்த மஞ்சள் துணியில தாலிய முடிச்சு வைக்கிறேன். நீதான் துணையா இருக்கணும். விஸ்வா லக்ஷ்மி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். விஸ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நேத்தி கடனுக்காக முடிஞ்சு வச்சது. என்னத்த சொல்றீங்க? ஏன் கல்யாணத்துக்காக முடிஞ்சு வச்சதா? ஆமா லக்ஷ்மி, இதை இவ குப்பை தொட்டியில போட்டு என் வேண்டுதலையே கெடுத்துட்டா. இனிமே உங்க 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும்? அடி பாவே, யானை தான் தலையில தானே மண்ணாளி போட்டுக்கிற மாதிரி நீயும் உன் தலையில மண்ணாளி போட்டுக்கிட்டியே. ஏண்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறியா? ஒண்ணு பைரவி, என்ன இது? புள்ள மேல இப்படி கை ஓங்குற? புள்ளையா? யாருக்குங்க புள்ள? இவ உங்க தங்கச்சி புள்ளங்கிறதுனால கோவம் வருதோ? அதே மாதிரி ஏன் புள்ளையோட வாழ்க்கையில இவ விளையாடுறாளே, எனக்கு கோவம் வராதா? பைரவி, என்ன நடந்தது நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நடந்தது நடந்து போச்சு. ஐயரை கூப்பிட்டு என்ன பரிகாரம் பண்ணலான்னு கேட்போம். இப்ப துளசியை திட்டுறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. நீங்க என்னங்க எதுக்கு எடுத்தாலும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சப்போர்ட் எல்லாம் பண்ணல. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு குடும்பமும் முக்கியம், என்னோட டியூட்டியும் முக்கியம். ஹலோ ஐயரே, கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வர முடியுமா? இதோ இப்பவே வரேன். சரிங்க ஐயரே, வாங்க. சரி. ஐயர் இப்ப வரேன்னு சொல்லியிருக்காரு. பரிகாரம் என்னமோ அவர்கிட்டவே கேட்டுக்கலாம். மாயக்கண்ணா சார், நான் உன் நம்பருக்கு ஐயரோட அட்ரஸ் அனுப்புறேன். ஓகே சார். நீ போய் அவரை கூட்டிட்டு வா. ஓகே சார். சார், இதான் நீங்க கேட்ட கவர். நீ போ. ஓகே சார்.
நேர்த்தி கடன் முடிச்ச தாலி குப்பத்தொட்டிக்கு போறதுன்னா அந்த கல்யாணத்துல கடவுளுக்கே விருப்பம் இல்லைன்னு தான் அர்த்தம். சுவாமிக்கு விருப்பம் இல்ல, நீங்க விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தணுமா? ஐயோ ஐயரே, குப்பை தொட்டில போட்டதெல்லாம் தெரியாம நடந்தது. அதுக்கு எதுக்கு சாமியோட விருப்பம்னு கனெக்ஷன் கொடுக்குறீங்க? அப்படியெல்லாம் இல்லம்மா, மனுஷங்க மூலமா சுவாமி தன்னுடைய விருப்பத்தை சொல்வார். அதெல்லாம் இல்லங்க ஐயரே, இது ஏதோ தெரியாம நடந்த விஷயம்தான். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஒரு பரிகாரம் இருக்குமா? என்ன பரிகாரம்? குப்பையில போட்ட தாலிய உங்க குலதெய்வ கோவில் உண்டியல்ல போட்டுடணும். உண்டி இல்லையா? ஐயரே, அந்த தாலி என் மகன் விஸ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்ட முடிஞ்சு வச்சது. இன்னும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணமே நடக்கல. அதுக்குள்ள எப்படி உண்டியல்ல போடுறது? உண்டியல்ல போடுறதுனால உங்க வேண்டுதல் நின்னு போகாது. உண்டியல்ல போட்டுட்டு மறுபடியும் 48 நாள் கழிச்சு இதே மாதிரி இன்னொரு தாலிய ஒரு மஞ்ச துணியில முடிச்சு உங்க வீட்டுக்கு வரப்போற மருமக கையால பூஜை ரூம்ல வச்சிருங்க. அப்படி வச்சீங்கன்னா அடுத்த 90 நாள்ல உங்க பையனோட கல்யாணம் நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும். அப்படியே செய்றோம் ஐயரே. இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏங்க, ஐயர் சொன்ன மாதிரி இந்த தாலிய குலதெய்வ கோயில் உண்டியல்ல போடணும். யாரங்க அனுப்பலாம்? உனக்கு யார அனுப்பணும்னு தோணுதோ அவங்கள அனுப்பு பைரவி. நீங்க நினைக்கிற மாதிரி யார் வேணும்னாலும் போக கூடாது. யார் குப்பத்தொட்டியில போட்டாங்களோ அவங்க தான் குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அவங்க தான் பரிகாரம் செய்யணும். அவங்களுக்கு அந்த பரிகாரத்தோட பலனா குலதெய்வத்தோட அருளால கூடிய சீக்கிரமே சுபகாரியம் நடக்கும். அம்மா, தாலியை யார் குப்பத்தொட்டியில போட்டது?